Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல example 2.13 தான் பார்க்க போறோம். Find the least positive value of x such that அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு கான்குரன்ஸ் ரிலேஷன் கொடுத்து அதுல வந்து எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். First subdivision என்னன்னா 67 plus x is congruent to 1 mod 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா if a is congruent to b mod m அப்படின்ற மாதிரி ஒரு கான்குரன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா a மைனஸ் b வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் எம்மா இருந்தா மட்டுமே தான் நம்மளால இப்படி எழுத முடியும். வேற கேன்றது ஏதோ ஒரு இன்டீஜரா இருக்கலாம். அதாவது ஏ இஸ் கான்குரண்ட் டு பி மாட் எம்மா இருந்தா என்ன அர்த்தம்னா ஏ மைனஸ் பி வந்து மல்டிபிள் ஆஃப் எம்மா நம்மளால எழுத முடியும். அப்படி இருந்தா மட்டுமே தான் இப்படி நம்மளால எழுத முடியும். இந்த கேன்றது ஏதோ ஒரு இன்டீஜரா இருக்கலாம். இது ஒண்ணுமே கிடையாது. த டெஃபினேஷன் ஆஃப் கான்குரன்ஸ் ரிலேஷன் தான். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்க நமக்கு ஏக்கு பதிலாக 67 பிளஸ் எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலாக 1 மாட் எம்முக்கு பதிலாக 4 இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ மைனஸ் பி ஒன்றும் இல்லை, இங்க இருக்க நம்பரை இங்கிட்டு கொண்டு வந்து ஈக்குவல் டு இந்த 4 இன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 67 பிளஸ் எக்ஸ் அங்கிட்டு இருக்க ஒன்றை இங்கிட்டு கொண்டு வந்து ஈக்குவல் டு போட்டு நமக்கு இங்க எதை வச்சு டிவைட் பண்றோமோ அதை எழுதணும். 4 இன்டூ ஏதோ ஒரு நம்பர்னு வரும்ல, அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். இந்த என்னன்றது ஒன்றும் இல்லை, இன்டீஜர். ஃபார் சம் இன்டீஜர் என் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இருக்க கான்குரன்ஸ் ரிலேஷனை இப்படி நம்ம ஈக்குவேஷன்ல எப்படி எழுதியிருக்கோம்னா த டெஃபினேஷன் ஆஃப் கான்குரன்ஸ் மாடுலோ. ஸோ இப்போ இந்த 67ல 1 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 66ன்னு வருமா? ஸோ 66 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இந்த 66ஓட இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா அது என்னவா தான் இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் 4ஆ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 4 இன்டூ என்ன, எந்த நம்பரை நம்ம 4ஓட மல்டிபிள் பண்ணாலும் அது மல்டிபிள் ஆஃப் என்ன தான் இருக்க போகுது. அப்ப இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம 66ஓட ஆட் பண்ணோம்னா அது மல்டிபிள் ஆஃப் 4ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூ 0வா கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். நம்ம இந்த 66 4ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன். 1 4 is 4ன்னு வரும். நம்ம சப்ராக்ட் பண்ணா 2ன்னு வரும். மறுபடியும் இந்த 6 நீங்க கீழே பாரோ பண்ணீங்கன்னா 6 4s are 24ன்னு வந்து ரிமைண்டர் 2ன்னு வரும். இப்ப நான் ஏதோ ஒரு நம்பரை நான் 4ஆல டிவைட் பண்றேன்னா எனக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 4ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனா இங்க 66 4ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வரல. ஓகேவா? அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ 0வா இருக்க முடியாது. இதுவே இந்த 66 வந்து 4ன்ற நம்பர் வச்சு என்னால 66 டிவைட் பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது எனக்கு ரிமைண்டர் 0 வந்திருந்துச்சுன்னா என்னோட எக்ஸோட வேல்யூ இங்க 0வா மாறி இருக்கும். பட் அப்படி வராதனால என்னோட எக்ஸோட வேல்யூ இங்க 0 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நம்ம 1 போட்டோம்னு வச்சுக்கோங்க, 67 வரும். ஸோ 67ஐயும் நீங்க 4ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்படி 3ன்னு எனக்கு ரிமைண்டர் வந்துருச்சுன்னா என்னால் இப்படி எழுத முடியாது. 4 இன்டூ 16 மட்டும் என்னால் எழுத முடியாது. 16 பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா 66 வந்து 4ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா a ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர்ன்ற ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். இந்த பின்றது ஒன்றும் இல்லை, 4 இன்டூ 16 பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? வெறும் 4 இன்டூ n தான் இருக்கு, பிளஸ் எல்லாம் எந்த வேல்யூவும் இல்லை. அப்ப எனக்கு இங்க ரிமைண்டர் 0வா இருந்தா மட்டுமே தான் அதை 4 இன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி என்னால எழுத முடியும். இங்க எனக்கு ரிமைண்டர் 2 இருக்கு, அப்ப அப்படி என்னால எழுத முடியாது. அதே மாதிரி அடுத்ததுலயும் நம்ம 67 வச்சு பார்த்தோம்னா எனக்கு ரிமைண்டர் 3ன்னு சொல்லி வரும். அப்ப அது வெறும் 4 இன்ட்டு n மட்டும் வராது, பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப என்னோட எக்ஸுக்கு நான் 2ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது 68ஆ இருக்கும். 68ஐ நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0ன்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 68 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. அதாவது 4ஐ வச்சு என்னால 68ஐ டிவைட் பண்ண முடியும். இதுதான் இருக்கிறதுல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஏன்னா அதுக்கு கம்மியான வேல்யூ போட்டோம்னா அது 4ஆல டிவைட் ஆகல, அதாவது எனக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கல. அப்ப இந்த எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னவா தான் இருக்க முடியும்? 2வா தான் இருக்க முடியும். ஏன்னா 68 வந்து 4ஆல டிவைட் ஆகுறதுனால, அதாவது ஒரு நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதுன்னு எப்ப நம்மளால சொல்ல முடியும்னா அதோட ரிமைண்டர் 0வா வந்தா மட்டுமே தான் நம்ம சொல்ல முடியும். அப்பனாதான் நம்ம அதை இந்த ஃபார்மெட்லயும் எழுத முடியும். ரிமைண்டர் 0 ஆனா மட்டுமே தான் அதை இந்த ஃபார்மெட்லயும் எழுத முடியும். ஓகேவா? எனக்கு என்ன தெரியுதுன்னா என்னோட எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னன்னா 2 தான்.
ஏன்னா நமக்கு 2ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்னு தெரியும். அது நமக்கு லீஸ்ட்னு தெரியும். ஏன்னா நமக்கு எக்ஸுக்கு வந்து நம்ம 1லாம் போட்டோம்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 0வா கிடைக்கல. அப்படி ரிமைண்டர் 0வா கிடைக்கலன்னா அந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆ நமக்கு எழுத முடியாது. பிளஸ் ரிமைண்டரும் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எக்ஸுக்கு 2 போட்டா மட்டுமே தான் அந்த 68 வந்து எனக்கு மல்டிபிள் ஆஃப் 4ஆ எழுத முடியுது. ஏன்னா இங்க வந்து எனக்கு ரிமைண்டர் 0 வந்துருமா? அப்ப வெறும் எனக்கு இது மட்டுமே இருக்குமா? அப்ப அந்த மல்டிபிள் ஆஃப் டிவைசரால நம்மளால எழுத முடியும். ஓகேவா? Since 68 is the nearest multiple of 4 more than 66. 66க்கு பக்கத்துல இருக்க 4ஓட மல்டிபிள் என்னன்னா 68. அது எப்போ கிடைக்கும்னா எனக்கு எக்ஸுக்கு 2ன்ற வேல்யூ போடும்போது தான் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா என்னோட எக்ஸோட வேல்யூ வந்து இங்க 2 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். நம்ம மேல பார்த்தோம்ல a is congruent to b mod mனா அதை எப்படி எழுதிக்கலாம்? a minus b equal to multiple of m எழுதிக்கலாமா? அதே மாதிரி நமக்கு இங்க என்ன இருக்கு? 98 is congruent to x plus 4 mod 5 இருக்கனால இந்த 98 மைனஸ் இங்க என்ன டேர்ம் இருக்கு அப்படியே இங்கிட்டு மைனஸ்ல கொண்டு வந்து ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் m மாதிரி இங்க மல்டிபிள் ஆஃப் 5ஆ நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்படி நம்ம எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும்? 98 மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 5ஆ வரும். அதை 5 இன்ட்டு என்னன்னு எழுதிக்கலாம். இந்த என்னன்றது எதுவுமே இல்லை, இன்டீஜர் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ ஃபார் சம் இன்டீஜர் n அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மைனஸ் வச்சு உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு டிஃப்ரெண்டான சைன் மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் தான் ஆன்சர் வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 98ல நம்ம 4 சப்ராக்ட் பண்ணோம்னா 94 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது 94 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5n அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இது ஈக்குவல் டு 5 இன்ட்டு என்னன்னா என்னன்னா 5 இன்ட்டு எனி நம்பர்னா அது ஒண்ணுமே இல்லை, மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப 94 மைனஸ் எக்ஸும் என்னவா தான் இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் 5ஆ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு கேட்டது என்ன? எக்ஸோட வேல்யூ. நம்ம 94ல இருந்து எக்ஸா மைனஸ் பண்றோம். அப்படி நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்க எக்ஸுக்கு 1 2 3 இந்த 3 வேல்யூ நீங்க போட்டாலும் நீங்க உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து நம்ம 1ன்னு போடலாம். அப்ப 94 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 94 மைனஸ் 1ன்னு வருமா? ஸோ 93ன்னு வரும். இந்த 93யை வந்து நீங்க 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்காது. அதாவது 93 வந்து மல்டிபிள் ஆஃப் 5 கிடையாது. பட் நம்ம என்ன பார்த்தோம்? இங்க இருக்க நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 5ஆ இருக்கணும்னு பார்த்தோம். பட் இங்க 93 மல்டிபிள் ஆஃப் 5 கிடையாது. இதே மாதிரி எக்ஸுக்கு 2 போட்டாலும் சரி 3 போட்டாலும் சரி நமக்கு கிடைக்கிற அந்த 92 91ன்ற நம்பர்லாம் மல்டிபிள் ஆஃப் 5 கிடையாது. இதுவே நம்ம எக்ஸுக்கு நம்ம 4 போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா 19 கிடைக்கும். 90யை நீங்க 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அதாவது இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா 90ன்றது ஒரு மல்டிபிள் ஆஃப் 5. அதாவது 90யை நம்மளால எப்படி எழுத முடியும்னா 5 இன்ட்டு 18ன்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே 18 இருக்க மாதிரி அர்த்தம். ஏன்னா எண்ணுன்றது நம்ம என்னன்னு சொன்னோம்? எனி இன்டீஜர் தானே சொன்னோம். ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா 90யை வந்து மல்டிபிள் ஆஃப் 5ஆ எழுதிக்கலாம். இதை வந்து எப்படியும் சொல்லிக்கலாம்னா 90யை 5ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வந்து மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே 90யை நீங்கள் 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ 90 வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. அதாவது 5 இன்ட்டு இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுதான் இருக்கிறது லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதை விட நீங்க கம்மியான வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அது மல்டிபிள் ஆஃப் 5ஆ வராது. இங்க 93 92 91லாம் மல்டிபிள் ஆஃப் 5 கிடையாது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த எக்ஸுக்கு நீங்க போடுற லீஸ்ட் வேல்யூ என்னன்னா 4. அப்படி போட்டா மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த 90ன்ற அந்த வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் 5ஆ இருக்கும். ஸோ இதை எப்படி சென்டென்ஸ்ல எழுதி கன்க்ளூட் பண்ணோம்னா therefore the least positive value of x. 4 வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே, இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னதான் 4. அப்படி போட்டா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர். அதாவது 90ன்றது உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 5ஆ இருக்கும். அது போக இந்த 90ன்றது ஒன்றும் கிடையாது, இஸ் த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5. 94க்கு பக்கத்துல இருக்க நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 தான் வந்து நமக்கு 90. ஸோ இப்படிதான் நம்ம சென்டென்ஸ்ல எழுதி கன்க்ளூட் பண்ணணும். இது ஏன் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்றாங்க? இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 9 போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 94ல 9 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 85 வருமா? 85யும் என்னதான் மல்டிபிள் ஆஃப் 5 தானே. எக்ஸுக்கு வந்து நான் 4ம் போடலாம் 9ம் போடலாம். பட் அவங்க என்ன கேட்டாங்க? தி லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த 4 அண்ட் 9ல நீங்க ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தி லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னது 4. அதனால தான் 90 வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5ஆ இருக்கு.
அது 94 விட கம்மியா இருக்கு. அதாவது இதுனா ஒண்ணுமே இல்ல. இந்த 90 அண்ட் 94க்கு நடுவுல வந்து எந்த நம்பருமே 5ஆல டிவைட் ஆகாது. 90 வந்து இந்த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 2.13. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.